எவ்வளவு பயங்கரம் ஆண்டவர், எவ்வளவு பயங்கரம் ஆண்டவர். என் வீட்டுல இயேசு இருக்கிறார், என் வீட்டுல இயேசு இருக்கிறார். இனிதான் வாழ்க்கையே மாறப்போகுது. ஆமென். எது இருக்குதோ ஆண்டவரே அது வேணும் இது வேணும் இது இல்லையே ஆண்டவர் சொல்ல, நான் இருக்கிறேன். உலகமே தோன்றல, வெறுமையான இந்த உலகத்துல நான் இருக்க முடியும், வெறுமையான உன் வீட்டுக்குள்ள நான் இருக்க முடியும். புரியல தப்புதான், உங்கள்கிட்ட சொன்ன தப்புதான் வந்துச்சு. மறுபடியும் சொல்றேன், எப்படி ஆமைன்னு சொல்றீங்க பார்க்கலாம். வெறுமையான உனக்குள்ள இயேசு இருக்கிறார். ஆமென். வெறுமையான உங்க வாழ்க்கைக்குள்ள இயேசு இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நினைச்சா எது வேணாலும் செய்ய முடியும். அக்கினி மூண்டரு அனல் கொண்டரு என் இதயம் ஞான செய்க. நல்லா நல்லா கைதட்டி. அக்கினி மூண்டது அனல் கொண்டது அவன் என் இதயம் ஞான செய்க. அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி என் வீட்டுக்குள்ள எனக்குள்ள உம்மாலாகும் எல்லாம். பாடணும் பாடணும் பாடணும். உம்மாலாகும் நல்லா 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 எதுவும் இல்லை, உம்மாலாகாத எதுவும் நல்லா நல்லா பிசாசு எங்க பண்ணணும் ஏசப்பா எதுவும் உம்மாலாகாத எதுவும் உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் சொல்றாரு, பயப்படாத. ஆமென். நான் செய்வேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இரண்டாவது வசனத்தை பாருங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா வாசிச்சு கடந்து போற ஒரு வசனங்கள். எப்படி இதெல்லாம் வாசிட்டு இதுல எல்லாம் ஆழமா தியானிக்கிறது என்ன பாஸ்டர் இருக்கு பாருங்க. ஒண்ணுமே இல்லாத காலத்தில் தேவன் இருக்கிறார், இயேசு இருக்கிறார். ஒண்ணு. ரெண்டாவது பாருங்க, ஜலத்தின் மேல் அசை. இப்ப ரெண்டாவது நான் சொல்றேன், இயேசு இருந்தது மட்டும் இல்ல, இயேசு செயல்படுகிறார். ஆமென். ஹalleluya. எவ்வளவு சூப்பர்ல. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், உங்க வீட்ல இயேசு இருப்பது மட்டும் இல்ல, உங்க வீட்ல இயேசு செயல்பட போகிறார். ஆமென். ஹalleluya. 2025ல எதெல்லாம் செய்யணும்னு நினைச்சீங்களோ, இயேசுவின் பலத்தை கொண்டு, இயேசுவின் சத்தியத்தை கொண்டு, ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டு நீ செயல்பட போகிறாய். கர்த்தர் உனக்காய் செயல்படுறார். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனமா கர்த்தர் பேசுறார். சிலர் கர்த்தர் பேசுறார், அம்மா 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 நீங்க போய் செய்ய முடியாது நினைச்சீங்க தெரியுமா, நான் போய் ஐயா பண்ண முடியாது பாஸ்டர், நான் போய் ஐயா ஐயா கர்த்தர் சொல்றாரு, நான் செயல்படுகிறேன். ஆமென். உன் குடும்பத்திற்கு செயல்படுகிறேன். ஆமென். உன் வீட்டுக்கு செயல்படுகிறேன். ஆமென். உனக்குள் செயல்படுகிறேன். ஆமென். ஹalleluya ஹalleluya. கையை உயர்த்துங்க ஜெபம் பண்ணிருங்க. ஒருத்தர் கூட இந்த இடத்துல கை உயர்த்தாம இருக்க கூடாது. தேவ பிள்ளைகள் ஒருத்தர் கூட இந்த இடத்துல கை உயர்த்தாம இருக்க கூடாது. நன்றி உள்ள இருதயம் இருக்குமானால் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் வீட்டுல நீங்க இருக்கிறது மட்டும் இல்ல, என் வீட்டுல நீங்க செயல்படுறீங்க, என் பிள்ளை கூட செயல்படுறீங்க, என் கணவன் கூட செயல்படுறீங்க, என் மனைவி கூட செயல்படுறீங்க, என் வாழ்க்கைக்குள்ள செயல்படுறீங்க, என் எதிர்காலத்துல செயல்படுறீங்க, என் ஊழியத்துல செயல்படுறீங்க, என் குடும்பங்களில் செயல்படுகிறீங்க, என் சபைக்குள் செயல்படுறீங்க. இந்த வார்த்தையை பேசும்போது செயல் இழக்கப்பட்டவைகள் எல்லாம் கர்த்தர் செயல் இழக்க செய்கிறார். கர்த்தர் செய்ய வைக்கிறார். உன் வீட்டுக்கு அது செய்ய ஆரம்பிக்கப்படுகிறது. உங்க குடும்பத்திற்கு அந்த செய்கிற பெறனே கர்த்தர் தருகிறார்.